நிச்சயம் இந்த ஊழல் கூட்டாளிகள்கிட்ட நாங்கள் நிச்சயம் இதை எதிர்பார்க்க முடியாதுன்னு நம்புகிறோம். இதன் மூலிமா தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஒரு உத்தரவை பிறப்பிக்குது, அது எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றமும் அதுக்கு தடை இல்லைன்னு சொல்லியும் ஆனால் இவருக்கு பணி நீட்டிப்பு கொடுக்கறதுக்கான முயற்சிகளை இந்த துணைவேந்தர் எடுத்துக்கிட்டு வராரு. இதனால் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னா, உடனடியாக துணைவேந்தர் மீது மிகப்பெரிய ஒரு கடுமையான அரசு உத்தரவை பின்பற்றாதற்காக ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய இதில் ப்ரூவ் ஆயிருக்கு. அதன் மேலே உடனடியாக வழக்கு பதிஞ்சு அவரை கைது செய்யணுங்கிறது எங்களோட கோரிக்கை. துணைவேந்தரோட சேர்த்து தங்கவேலும் கூட்டாக இருக்கிறதுனால தான் அவர் பார்த்தீங்கன்னா அவரை நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாரு, சஸ்பெண்ட் பண்ண மறுக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் இது மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அந்த அரசோட உத்தரவை பின்பற்ற மறுக்கிறாருன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. கோர்ட்டு நேற்று தெளிவாக சொல்லியிருக்கு. இப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இவர் நடவடிக்கை எடுக்க இதுங்களா அவருக்கான பணி நீட்டிப்பை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியில் இந்த நிர்வாகம் ஈடுபட்டு இருக்கு. இந்த நிர்வாகத்தை உடனடியாக கலைச்சிட்டு ஒரு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி தலைமையில் ஒரு குழுவை இங்கே நியமிச்சாதான் இங்கே புறையோடி இருக்கிற ஊழல்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இந்த பல்கலைக்கழகத்தில் பெரியார் பேரில் இயங்குகிற பல்கலைக்கழகம் இந்த திராவிட மாடல் அரசு போட்ட உத்தரவை மதிக்காமல் இருக்கிற இந்த துணைவேந்தர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதாவது எல்லாருமே இங்கே அரசு ஊழியர்கள் தான். இந்த ஊதியத்தை முழுக்க வழங்கக்கூடியது அரசு மட்டும்தான். அரசினுடைய சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அரசினுடைய உத்தரவை மதிக்காமல் செயல்படுறேன்னு சொல்கிறது இது அரசுக்கே விடக்கூடிய சவால். இதை அரசு உடனடியாக பரிசீலித்து துணைவேந்தர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த துணைவேந்தர் அரசின் உத்தரவை மதிக்காமல் இதை காலம் தாழ்த்தி வந்தால் இதே நடைமுறையை மற்ற துணைவேந்தர்களும் பின்பற்றுவார்கள். இதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பதையே எங்கள் சங்கம் கருதுகிறது. ஆகவே இதனை ஒரு போர்க்கால அடிப்படையில் அரசு செயல்பட்டு அரசின் உத்தரவை மதிக்காத இந்த துணைவேந்தர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். முடிந்தவரை இவரை சஸ்பெண்ட் செய்துவிட்டு ஒரு IAS ஆஃபீஸர் தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு இந்த பல்கலைக்கழகத்தை சீரமைக்க வேண்டும் என்பதே எங்கள் சங்கத்தின் கோரிக்கை.